மெய் எழுத்துக்கள் வாங்க பார்க்கலாம். இக்கு முறுக்கு. முறுக்கு எண்ணெயில் சுட்டு எடுப்பாங்க. வீட்டில் அம்மா செய்வாங்க தானே குட்டீஸ். சூப்பராக இருக்கும். முறுக்கு உடைச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கு குரங்கு. பெரிய பெரிய மரங்களில் காட்டில் எல்லா இடத்துலையுமே குரங்கு வாழும். குரங்கு பயங்கர சேட்டை பண்ணும். குரங்கு எப்போவுமே குழந்தைங்கள்ட்ட பாசமாக இருக்கும். இச்சு தச்சர். தச்சர்னா மர வேலை செய்கிறவங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல், கதவு இதெல்லாம் யார் செஞ்சா தெரியுமா? தச்சர். இஞ்சு அஞ்சல். அஞ்சல்னா போஸ்ட். இதுதான் போஸ்ட் பாக்ஸ். இதுக்கு பேரு அஞ்சல் பெட்டின்னு சொல்லுவாங்க. இட்டு பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சினா பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும் உங்களை மாதிரியே. இன் கண். கண் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். கண் ரொம்ப அவசியம். கண்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். கண். இத்து சிறுத்தை. இந்த உலகத்திலேயே அதிகமாக வேகமாக ஓடக்கூடிய ஒரே மிருகம் சிறுத்தை. ரொம்ப ஸ்பீடாக ஓடும். இந்து பேருந்து. பேருந்துனா என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? பஸ். நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்தில் தான் நம்ம போகணும். இந்து பேருந்து. இப்பு பப்பாளி. பப்பாளி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். பப்பாளி உள்ள அதிகமாக விதைகள் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இம் காகம். காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும். இந்த காகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இம் காகம். ஈ நாய். நாய் நம்ம கூட ஜாலியாக விளையாடும். நாய் நம்ம வீட்டு செல்ல பிராணி. நாய் ரொம்ப நன்றி உள்ளது குட்டீஸ். இர் ஆசிரியர். நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க யாரு? ஆசிரியர். நம்மளுடைய ஆசிரியரை நம்ம எப்பவுமே மதிக்கணும். ஆசிரியர். இல் சேவல். சேவல் ரொம்ப சுறுசுறுப்பானது. காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்மளை எல்லாரையும் எழுப்பிவிடும். சேவல். இவ் செவ்வந்தி. செவ்வந்தி பூ மஞ்சள் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கும். செவ்வந்தியை வச்சு மாலை செய்வாங்க. இல் யாழ். யாழ்ங்கிறது ஒரு இசைக்கருவி. இப்படி தான் இருக்கும் யாழ். யாழ்லேருந்து அழகாக மியூசிக் சூப்பராக வரும். இல் ஆப்பிள்.
ஆப்பிள் மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் கொத்து கொத்தாக நிறைய இருக்கும். இவங்க ஆப்பிளில் எடுக்கிறாங்க. 8 நாற்காலி. இதுக்கு எதுக்கு நாற்காலின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? 4 கால் இருக்கும், அதுதான் அது நாற்காலி. இவங்க நாற்காலியில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இன் மீன். மீன்கள் ரொம்ப சுதந்திரமாக தண்ணியில் ஓடி நீந்திக்கிட்டு இருக்கு. மீன்களுக்கு இவர் உணவு போடுறாரு. மீன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 வீடியோ இருக்குது, கீழே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.